ஹலோ ஆல், வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெஹந்தி கிளாஸுடைய பேசிக் பார்டர்ஸ் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய மெஹந்தி கிளாஸில் வந்து அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம கிளாஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 months கோர்ஸு ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஸ்ட்டும் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். சேம் அதே மாதிரியே இதில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு ஆர்ம்ஸ் தான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். இதில் வந்து 2 ஆர்ம்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ஒரு திக் லைன் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திக் லைன் வந்து நம்ம முடிச்சிட்ட பிறகு சென்டரில் வந்து இது போல் எல் ஷேப்லேயும் 7 ஷேப்லேயும் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து ஆர்ம்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம மேலேயும் வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். 7th டிசைனில் வந்து சேம் அதே மாதிரி ஒரு திக் லைன், ஒரு தின் லைன், ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது மேலேயும் கீழே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். கீழே போடுற ஆர்ம்ஸ் வந்து 2 லைன்ஸ் வந்து ஆர்ம்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் வந்து இது போல் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து திக் லைனாக வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கிரிட்ஸில் வந்து பார்த்துப்போம். ஓகேங்களா, பேசிக் கிரிட்ஸில் வந்து இந்த டிசைன் வந்து பார்த்துருப்போம். ஸோ சேம் அதே தான் வந்து நம்ம இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிரிட்ஸில் வந்து பண்ணது வந்து இதில் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து இதில் பண்ணலாம். ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம கிரிட்ஸ்லேயும் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவ் தான். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 8th டிசைனில் வந்து ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வந்து இது போல் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில்லிங் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுங்க. நம்ம ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா மெஹந்தி கொஞ்சம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கொடுங்க மெஹந்தி ப்ரெஷர் கொடுக்கும்போது. ஸோ இந்த டிசைன் வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ இது போல் வந்து தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 9th டிசைனில் வந்து ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சின்ன தின் லைன் போட்டுட்டு அதை வந்து நம்ம திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் இது போல் டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது போல் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லீஃப் டிசைன் போல் இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பாருங்கள் நல்லா. ஸோ இப்போ வந்து கீழே கொஞ்சம் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. அதுக்கு சென்டராக வந்து இது போல் லாங் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 10th டிசைன் வந்து சேம் இதே மாதிரி தான். ஸோ பாருங்கள். ஸோ ஒரு திக் லைன் வந்து போட்டுட்டு ஒரு தின் லைன், இன்னொரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் வந்து திக் லைனாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு தின் லைன். ஸோ இதில் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. பட் 10th டிசைனும் சேம் அதே மாதிரி தான். பட் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தனியாக ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் தனியாக நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நைன்த் டிசைனுக்கும் 10th டிசைனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இது போல் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா கேப் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு தின் லைன் ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 11th டிசைனில் இது போல் ஒரு 6 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 6 லைன்ஸ் தான் வந்து ட்ரா பண்ணணும் கிடையாது. மினிமம் வந்து ஒரு 3 லைன், மேக்ஸிமம் வந்து ஒரு 7 லைன் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இது போல் ஸ்லாண்டிங்கான ஒரு கொக்கி மாட்டுற மாதிரி ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து திக் லைனாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.